நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் பேசிக்ஸ் ஃபார் அ ஓட்டர். என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ சர்க்குலேஷன் ஆஃப் மணி அதிகமாக இருந்தால் நல்லது அப்படிங்கிறது ஒரு பேசிக் ரூல். எக்கனாமிக்ஸ் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா என்ன அப்படின்னா சர்க்குலேஷன் ஆஃப் மணி. மணிங்கிறதுனா என்ன? கேஷ் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சியாகும். இப்போ டிமானிட்டைசேஷனில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை டக்குன்னு ஒரே நாளில் நிறுத்தினாங்க. அது நிறைய சிறு குறு தொழிலாளர்கள், அந்த மாதிரி சிறு பிஸ்னஸ் சின்ன ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸை க்ரோர்ஸ் கணக்கில் அது அடிவாங்க வச்சிருச்சு. அதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் எப்படின்னா நம்ம உடம்புல எப்படி ஒரு ரத்த ஓட்டம் இருக்கோ அதே மாதிரி தான் கேஷ் ஃப்ளோ, அதாவது சர்க்குலேஷன் ஆஃப் மணி அப்படிங்கிறது. இது நம்ம உடம்புல ஓடுற ரத்த ஓட்டத்துக்கு சமம். நம்ம உடம்புல ஓடுற ரத்த ஓட்டம் எப்படி திடீர்னு நின்று போச்சுன்னா நமக்கு உயிர் போக வாய்ப்பு இருக்கோ, அதே போல் தான் திடீர்னு நம்ம நாட்டில் பண ஃப்ளோவை நிறுத்தினோம் அப்படின்னா அந்த நாட்டுடைய பொருளாதாரம் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் இவங்க பண்ண அந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற தப்பில் பொருளாதாரம் சீரழிய ஆரம்பித்தது. இன்னும் மறுபடியும் தூக்கி நிறுத்தவே முடியல. இவங்க வளர்ச்சின்னு சொல்கிறது வளர்ச்சியே கிடையாது. 2014 ஜிடிபி $2 trillion. 2023 இன்னும் 4 trillion கூட வரல. நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணி கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு நடைமுறையில் இருக்கிற இன்ஃப்ளேஷனை வச்சு நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா எவ்ரி 6 இயர்ஸ்க்கு பணம் ஒரு பாதியாக தான் மாறும், அந்த பணத்துடைய மதிப்பு. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க 2014 $2 trillion, 2023 $3.7 trillion. அது வளர்ச்சியே கிடையாது. ஓகேவா? அடுத்தது டேக்ஸை கம்மியாக பண்ணால் தான் வளர்ச்சி இருக்கும். அடுத்தது நியாயமாக இருக்கணும். பணக்கார ஏழைன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் சரிசமமாக பாலிசி பண்ணும் கவர்மெண்ட்டு. அப்புறம் என்டர்ப்ரனர்ஷிப்பை வளர்க்கணும். படித்த இளைஞர்கள் புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும். இதெல்லாம் நடந்தால் தான் வளர்ச்சி அடையும் நாடு.